வணக்கம். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஹர்ஷத் மேத்தா வந்து பேசிக்காக என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்லேருந்து கேஷை வாங்கி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து மேலே தூக்கிட்டு போனாங்க. அது வந்து ஸ்டாக் ஆப்ரேட்டர்னு வாங்க. இன்றைக்கும் அது மாதிரி ஆப்ரேஷனல் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. சில ஸ்டாக்ஸ் தெரியும், சார்ட்டில் வந்து பார்த்தாவே இது வந்து ஆப்ரேட்டட் ஸ்டாக்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த என்னென்ன ஆப்ரேட்டட் ஸ்டாக்ஸ்ன்றது பப்ளிக் டொமைனில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ட் அதை பற்றி நம்ம ஜாஸ்தி பேசிக்க வேணும். ஹர்ஷத் மேத்தாவில் அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஸ்டாக் ஆப்ரேட் பண்ண வரைக்கும் அன்னைக்கு டேட்டில் அது லீகல், அது எந்த விதமான இல்லீகல் கிடையாது. அதே மாதிரி பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதும் அது இல்லீகல் கிடையாது, பட் லீகலும் கிடையாது. அதாவது சில விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது லாவில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டிஃபைன் பண்ணாத இடத்துல வந்து இது இல்லீகலாக கேட்டால் லீகலும் கிடையாதுன்னு. இன்றைக்கி வந்து சில இடத்துல வந்து பார்க்கிங்னு போட்டிருக்காங்க, சரியா? சில இடத்துல வந்து நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு காருக்கு. ஆனால் சில இடத்துல நிறைய இடத்துல வந்து ஒன்றுமே போடல. இப்போ அந்த ஒன்றுமே போடாத இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டலாமா நிப்பாட்டக்கூடாதா, சரியா? அந்த இடத்துல வந்து நான் பார்க்கிங் பண்ணுறேன், போலீஸ் வந்து கேட்டால் இங்கெல்லாம் நோ பார்க்கிங்கே இல்லையேன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ பேங்க்லேருந்து பாண்டு வாங்குறதுக்கோசரம் அவங்க வந்து கேஷ் வாங்கினாங்க. அந்த கேஷை வந்து இவங்க தனியாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் சாதாரணமாக அப்போ அன்றைக்கி டேட்டில் வந்து பேங்க்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு வந்து புரோக்கர் கேஷ் கொடுப்பாங்க. அந்த புரோக்கர் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது லீகலாக இல்லீகலான்றது கேட்க முடியாது. பட் பேசிக்லி அன்னைக்கு டேட்டில் இது வந்து இல்லீகல் கிடையாது. அதே மாதிரி லீகலாக பண்ணலான்னு சொல்லலை. இப்போ மெயின் சப்ஜெக்டுக்கு வரலாம். அன்னைக்கு டேட்டில் ஹர்ஷத் மேத்தா பண்ணது சில இடத்துல வந்து சில ஃபோர்ஜரி பண்ணார். என்ன பண்ணார்னால், பேங்க்லேருந்து வாங்கின கேஷை அதை வந்து தப்பான பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ணாங்க. அதாவது அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது, பட் எம்ப்ளாயை வச்சு சில ஃபோர்ஜரி பண்ணி அந்த இது எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி ஃபோர்ஜரி பண்ணாங்க. ஸோ அது பேசிக்லி இட் வாஸ் ஃபோர்ஜரி. எந்த விதமான தப்பு கிடையாது. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் இந்த பொலிட்டீஷியனுக்கு கேஷ் கொடுத்தேன், இது கொடுத்தேன்றது. பட் பேசிக்லி அந்த விஷயத்தில் வந்து நம்ம போக வேணாம். உள்ளே மனுஷனை வச்சு கொண்டுட்டாங்க. அவர் வந்து முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை கொண்டுடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வி ஆர் நாட் கெட்டிங் இன் டு தட். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அன்னைக்கு டேட்டில் 1992 வந்து 5,000 crores இருந்துச்சு. 500 crores இருந்தாங்க. பட் பேசிக்காக இதோட சைஸ் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 5,000 crores. இப்போ ஜூம் பேக் டு 2006 எடுத்துங்களேன். சத்யம் கம்ப்யூட்டர் க்ளோஸ் டு அபவுட் 8,000 crores ஃபோர்ஜரி. அன்னைக்கு டேட்டில் ஹர்ஷத் மேத்தாவோட ஆக்சுவல் கேஸ் வாஸ் 500 to 600 crores. பட் பேசப்பட்ட விஷயம் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5,000 crores பக்கமாக இன்வால்வ்டுனாங்க. அடுத்தது சத்யம் கம்ப்யூட்டர்ஸ். டோட்டல் அமௌண்ட் ஃபோர்ஜரி பண்ண அமௌண்ட் வந்து 8,000 crores. சத்யம் கம்ப்யூட்டரில் அவர் வந்து டப்புன்னு ஒரு ஸ்டேஜில் வந்து கையை தூக்கிட்டார். ஆமாப்பா, நான் வந்து சில டேட்டாஸ் எல்லாம் குக் பண்ணேன், வராத பணத்தை வந்ததாக நான் சொன்னேன், வராத லாபத்தை வந்ததாக நான் காட்டினேன், இதனால ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது அவர் டக்குன்னு ஆமாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டார். அதோட சத்தியம் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ரீசண்டாக பிரைட் காம் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதை எதுவுமே நம்ம வந்து போக வேணாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த பிரைட் காம் குரூப்போட மந்த்லி சார்ட். இதில் வந்து சில டேட்டாஸ் வந்து இல்லை, 2015 வரைக்கும் தான் இருக்குது. அவங்க வந்து 2012 இருந்து அவங்க இருந்தாங்க. அப்போ இதுதான் ஹைட்டு, உச்சம். சம்வேர் அரவுண்ட் 17 rupees பக்கமாக, சாரி 22 rupees பக்கமாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த இப்படி ஒரு டேட்டாஸ் இப்படி இருந்துச்சு. ஸோ 2013 மேலே வந்து ₹1.75 இருந்த ஸ்டாக்கு 2014 வந்து 24 rupeesக்கு வந்து போச்சு. நினச்சி பாருங்கள், ₹1.75 இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் 24 rupeesக்கு போச்சு. அன்னைக்கு டேட்டில் அவங்க கம்பெனியில் இருக்கிற ஓனர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ், அவங்க வந்து என்ன ப்ரொமோட்டர்ஸ்னு வச்சுங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நம்ம வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியாது, நம்ம இது ஸ்டாக்ஸ் செய்ய வித்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாக்ஸ் விற்க ஆரம்பித்தாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க,
ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியில் அவங்க ஸ்டாக் விற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 3 இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ராருக்கு அவங்க வந்து கணக்கு வச்சுருப்பாங்க, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்கன்னு. 2வது செபிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். 3வது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது தான் மற்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளாம் இருக்கிறோம்ல, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியும் தட் ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, எஃப்ஐஐ எவ்வளோ வச்சுருக்காங்க, நம்ம எல்லா டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதான் வந்து பேஸ். பட் இவங்க 2014 அவங்க ஷேர்ஸ் விற்க ஆரம்பித்தாங்க. அண்ட் யாருக்குமே வந்து சொல்லலை இவங்க வந்து ஷேர்ஸ் விற்றுட்ருக்காங்கன்றது ஒன்று. இதில் இன்சைடில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. வி ஆர் நாட் கெட்டிங் இன்வால்வ். யார் தப்பு யார் இதுன்றது நம்ம சொல்ல. 2014 2021 வரைக்கும் இவங்க வந்து ஷேர்ஸை விற்றுருக்குறாங்க. இப்போ ஷேர்ஸை விற்கும் போது என்ன ஆச்சுன்னா, சிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ரிஜிஸ்ட்ராக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் மாட்டினா நிச்சயமாக பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. நினச்சி பாருங்களேன், 2014 இவங்க வந்து 40% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. 2021 ஏப்ரலில் அவங்கள்ட்ட வந்து 21% தான் அவங்கள்ட்ட இருக்குது. எப்படி 21% தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்ட்ட வந்து 36% இருக்குன்றது சொல்கிறாங்க. எப்படி ரிஜிஸ்ட்ரார்ட்ட இவங்க சொல்ல, சிபியை வந்து கேட்டப்போ சிபிகிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க ஏன்ட்ட வந்து 36% இருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? லெஸ் தென் 3% தான் இருக்குது. அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க 7%ன்றது காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருந்தது எவ்வளோ? 3.7 தான் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ இருக்கணும்? 36% இருக்கணும். இப்போ இவங்க வந்து இது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி. இது மட்டும் பண்ணல. இதுக்கு அடுத்தது ஒரு தவறுக்கு மேலே இன்னொன்று தவறுன்னு பண்ணிட்டு போனது வந்து என்னதுன்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர், இவங்களுக்கு எப்பயுமே வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஷேருன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் வந்து நாங்கள் அலோகேட் பண்ணோம். இந்த அலோகேஷன் பண்ணதில் வந்து கம்பெனிக்கு வந்து 867 கோடி பணம் வந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. காட்டி இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த நபர்கிட்ட வந்து இவங்க மாற்றி இவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வராங்க. இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏன்ட்ட இங்கே பாரு 18% மேலே இருக்குன்ற மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அந்த ஒரிஜினல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது பார்த்துருக்குறாங்க, கணக்கு காட்டுறாங்க. இப்போ இது அடுத்த ஃப்ராடு. இப்போ சிபி வந்து சில சந்தேகங்கள் வருது. 2021 ஏப்ரலில் வந்து சொல்கிறாங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸு, உங்களோட ஷேர் ஹோல்டிங் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும், அதாவது லெட்டர் அனுப்புகிறாங்க. சாதாரணமாக இது மாதிரி ஒரு லெட்டர் வருதுன்னு சொன்னால், இது மாதிரி எனக்கு லெட்டர் வந்திருக்குன்றது சிபிக்கு வந்து நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். யார்? ப்ரொமோட்டர்ஸ் பண்ணணும். அதுவும் பண்ணல. அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த 867 crores வந்ததாக சிபிக்கு வந்து சொன்னது ஆக்சுவலாக வந்தது வந்து 350 கோடி தான் வந்திருக்கு. இந்த 350 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்றது தனியாக இருக்கட்டும். பட் சிபியை வந்து இவங்கள்ட்ட வந்து சரிப்பா உன் கம்பெனியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி? சிபியை வந்து உன்னோட கம்பெனியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிபிக்கு வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே சிபியை வந்து பார்த்துருக்கு. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பக்காவாக இருக்குது, எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த கணக்கு பிரகாரம் அந்த 867 crores வந்து உள்ளே வந்திருக்கு. பேலன்ஸ் வந்து அந்த என்னென்னமோ கணக்கெலாம் போட்டு ஃபைனலாக வந்து அந்த 250 கோடி ரூபா கணக்கில் இருக்குது. சிபிஐ வந்து அப்போ கூடயும் வந்து ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி விட்டாங்க. திடீர்னு எங்கேருந்து பல்பு எரிஞ்சிச்சின்னு தெரியாது சிபிக்கு. சரி நம்ம எதுக்கும் ஒருத்தர் பேங்க்குக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியும் இல்லை சிபிக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து செம்ம பவர்ஸ் இருக்குது. யார் வீட்டில் வேணாலும் ரைடு போடலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ்ட்டை வந்து எனக்கு உங்கள் இந்த ஆளோட டேட்டாஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். பேங்க்ஸில் டைரெக்டாக போய் இந்த நபரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்றது கேட்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க கேட்க முடியும். அது மாதிரி சிபிக்கு பவர்ஸ். அவன் பேங்க்கில் போயிட்டு இந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தா பேங்க்லேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்க ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனி சார்பில் இருந்து ப்ரொமோட்டர்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டேலி ஆகலை. தலைவர் இது பூரா ஃபோர்ஜரி அடித்து சொந்தமாக
பேங்க் ஸ்டேட்மெண்ட் அடித்து கொடுத்துருக்குறாரு. எப்படி? சொந்தமாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அடித்து கொடுத்துருக்குறாரு. செபிக்கு வந்து எந்த இடத்துல வந்து சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால், கம்பெனி வந்து 2014 வந்து 200 கோடி ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. 2022 2000 கோடி ப்ராஃபிட், 2000 சொச்சம் கோடி ப்ராஃபிட்டு. ஆனால் இவங்க ஏன் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேரை பிளச் பண்ணுன்றது கேள்வி வருது. அப்போ தான் வந்து இந்த இதெல்லாமே நோண்டுறாங்க. கடைசியாக பார்த்தா இந்த கம்பெனி வந்து 2014 வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு வரா பணம்ன்ற மாதிரி கணக்கு காட்டி அதை அசட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. செம்ம கேடிங்கள. இதுதான் வந்து பயங்கரமான ஃபோர்ஜரி. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். செபிக்கு இன்ஃபார்ம் பண்ணாத அது ஸ்டாக் ப்ரைஸ் ₹1.75 வந்து ₹24 எப்படி போச்சுன்றது தெரியாது. அண்ட் ரெண்டாவது ஸ்டாக் விற்றது. மூணாவது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் போட்டு எடுத்துகிட்டு வந்தது. நாலாவது செபிக்கு வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அஞ்சாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவங்க ஃபோர்ஜரியாக அடித்து கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் ஃபோர்ஜரி, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே பேச வேணாம். உங்களுக்கும் எனக்கும் வந்து என்ன இருக்குன்றது நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை வந்து 2021 மே அப்போ தான் வந்து செபி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு லோ ₹3.50. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து மந்த்லி சார்ட்டு. எப்படி? 2021 மே ₹3.50 அதோட லோ. அதே இது ஒரு 8 மாதம் கழிச்சு, சரியா, மே மாதத்துலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதம், மேயோட சேர்த்தா 8 மாதம். 8 மாதம் கழிச்சு அந்த ஸ்டாக்கோட விலை வந்து ₹122. எப்படி? ₹122. இந்த கம்பெனி ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணுறேன்னு சொன்னாவே ஸ்டாக் எப்படி உழுவுன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம். அப்படிப்பட்ட ஸ்டாக்கு ₹3 ₹122 ரேலி ஆகுதுன்னு சொன்னால் யார் இதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க? நீங்கள் வந்து இது டே சார்ட்டை எடுத்து பாருங்களேன். நான் டே சார்ட்டாக நான் போடுறேன். அந்த தேதிக்கு நம்ம போகலாம். மே மாதத்துலேருந்து நீங்கள் பாருங்களேன், டெய்லி அப்பர் சர்க்கியூட் அண்ட் வால்யூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம். டெய்லி ஆல்மோஸ்ட் 50-60 4 கோடி 3 கோடி ஸ்டாக்ஸ் டீல் ஆகுது. அப்போ யார் இவங்க நபர்கள்? ₹3 ₹4 வரைக்கும் பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா யார் அந்த நபர்கள்? பம்ப் பண்ணுற ஆளுங்க. ஒன்று. ரெண்டாவது, எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் போய் மாட்டுறாங்க? சரியா? அண்ட் அவங்க கெதி என்னாச்சு? யாரெல்லாம் அந்த ₹120 வாங்கினாங்க அவங்களோட கெதி என்னாச்சு? இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாத நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபோர்ஜரியை, சரியா, இது மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? அண்ட் இது மாதிரி ஸ்டாக்ஸில், இது வந்து பென்னி ஸ்டாக்ஸ்ன்னுவாங்க, இது மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம வந்து எப்படி மாட்டிக்காத இருக்கணுன்றது பார்க்க வேண்டிய விஷயம். இதில் வந்து ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், மறுபடியும் நம்ம வந்து டே சார்ட் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து டிசம்பர் 2021 சம்வேர் அரௌண்ட் மார்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்களேன். 120 கீழே வந்து ஒரு 90 இந்த ஜோனில் வந்து நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் அப்பர் சர்க்கியூட்டோ லோவர் சர்க்கியூட்டோ இல்லாத இருந்துச்சு. யாராச்சும் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிருந்தால் அந்த லெவலில் எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம அதுக்கு போக வேணாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால், ஜென்ரல் பப்ளிக் இது மாதிரி ஸ்டாக்கில் ஏன் எப்படி மாட்டாத இருக்கணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வழி. ஒன்று, இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பண்ண முடியுமா? பக்காவாக பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் அதானி குரூப் இது மாதிரி ஃபோர்ஜரி கிடையாது. அதானி குரூப்பில் வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ணதாக புகார் இருக்குது. வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். பட் அந்த ப்ரைஸ் வந்து அந்த எக்ஸஸ் ஹையிலேருந்து கீழே உழுவ போகுதுன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸில் அது உழுவுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் வரும்ன்றதை நம்மளால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸு கீழே போயிடுச்சு, நம்ம வந்து இது பண்ணல. இது மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.
ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்தோன்னே இது ஆப்ரேட்டட் ஸ்டாக், இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அண்ட் இது மாதிரி ஸ்டாக்கில் எப்படி மாட்டாத இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி டேட்டில் பப்ளிக்கோட மனசில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்தால் நான் வாங்குகிற ஸ்டாக் வந்து 50 ரூபா கீழே இருக்கணும், நான் வாங்கி அடுத்த 10 நாளில் அது 500 ரூபாய்க்கு போகணும். ஸோ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒன்று இது மாதிரி கேட்டகரி ஆளுங்க தான் ஒரு 60-70% வராங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸில் போய் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஸோ அது தனி சப்ஜெக்ட். பட் பேசிக்காக தே வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் பெனி ஸ்டாக்ஸ். ரெண்டாவது, இந்த பழைய காலத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நான் இதை வந்து ஐபிஓவில் வாங்கினேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், அப்படியே வச்சுக்கிட்டா இன்றைக்கி வந்து 100 கோடி ஆயிடுச்சுன்னு. அது மாதிரி கனவுல வந்து வாங்குகிற ஆட்கள் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி நான் அடுத்த 30 வருஷத்துக்கு அது ஹோல்ட் பண்ணுறேன்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி டேட்டில் வந்து சைக்கிள் மச் மோர் ஃபாஸ்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 30 வருஷத்தில் நடந்துகிட்டு இருந்தது இப்போ 10-15 வருஷத்தில் நடக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு டிசிஎஸோ ஒரு இன்ஃபோசிஸோ வளர்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 வருஷம் பிடிச்சிச்சு. அதே இது பிடிலைட் எடுத்துங்க, பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்துங்க, இல்லை ஏச்சர் மோட்டார் எடுத்துங்க, இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி டேட்டில் வந்து இட் க்ரோஸ் மச் மோர் ஃபாஸ்டர். ஸோ அந்த 30 வருஷம் காலம்லாம் போச்சு. இன்றைக்கி டேட்டில் வந்து மேக்ஸிமம் 10 வருஷம், அதுக்கப்புறமா இட் கோஸ் ஆன் எ சைட் வேஸ், அதுக்கப்புறமா கீழே வரும், அதுக்கப்புறமா தான் அப் சைட் மூவ் ஆகும். மூவ் ஆகாதுன்னு சொல்ல, 30 வருஷத்தில் வந்து வளரும். பட் அந்த டார்கெட் வந்து 10 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மக்கள் வந்து இந்த 2 கேட்டகரி தான், பென்னி ஸ்டாக்ஸ் இல்லை ஐபிஓ, இது 2ல் தான் போய் மேக்ஸிமம் மாட்டுறாங்க, இன்க்ளூடிங் இன்வெஸ்டர்ஸ். நிறைய பேரை நீங்கள் கேளுங்களேன், யாரை கேட்டாலும் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னாங்க. லாங் டேர்ம்னா கூடயும் நீ வாங்குகிற ஸ்டாக்கு கீழே விழுந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது. ரைட்? ஜேபி அசோசியேட்ஸ் எடுத்துங்க, ஆர்காம் எடுத்துங்க, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அது மாதிரி. இல்லை இப்போ ரீசெண்டாக எஸ் பேங்க் எடுத்துங்க, சுவிஸ்லான் எடுத்துங்க. இப்போ சுவிஸ்லான் கீழே வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு, அடுத்த கதை. பட் 100 ரூபாலேருந்து ஆல்மோஸ்ட் 7 ரூபா 8 ரூபாய்க்கு வந்துச்சுல, அந்த கதையை நம்ம பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம்ன்றது கிடையாது. ஸோ எங்கே எக்ஸிட் பண்ணோம், எங்கே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபோர்ஜரி எங்கே நடக்குதுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம். பட் பிரைட்காம் மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயே காட்டாது இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சார்ட்டில் காட்டி கொடுக்கும், கட்டாயம் காட்டி கொடுக்கும். ஸோ வாங்க, உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நீங்கள் இது மாதிரி சார்ட்ஸை அனலைஸ் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கனால் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள், எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.